வணக்கம். இபிஎஃப்ஓ பயனாளர்களுக்கு பிஎஃப் கணக்குதாரர்களுக்கு வட்டி தொகை கிரெடிட். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பேலன்ஸ் எவ்வளவுன்னு உடனே பாருங்க. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது இபிஎஃப்ஓ 2025 முதல் 26ஆம் நிதியாண்டுக்கான வட்டி தொகையை வருங்கால வைப்பு நிதி அதாவது பிஎஃப் கணக்குகளுக்கு மாற்ற தொடங்கியுள்ளது. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இபிஎஃப்ஓவில் சிறப்பான விஷயம் என்னவென்றால் இந்த முறை வட்டி வரவு விகிதம் மிகவும் வேகமாக வந்துள்ளது. ஜூலை 15 நிலவரப்படி 34 கோடி உறுப்பினர்களின் கணக்குகளில் 8.25% வட்டி வரவு வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் தனியார் துறையில் பணிபுரிந்து உங்கள் சம்பளத்தின் ஒரு பகுதியை வருங்கால வைப்பு நிதியில் சேமித்தால் உடனடியாக உங்கள் கணக்கில் எவ்வளவு வட்டி வரவு வைக்கப்பட்டுள்ளது என்பதை சரிபார்க்கலாம். இந்நிலையில் வட்டியை மாற்றுவதில் ஏன் இவ்வளவு வேகம்? வழக்கமாக வருங்கால வைப்பு நிதி வட்டி கணக்குகளில் வர நீண்ட நேரம் ஆகும். ஆனால் இந்த முறை இபிஎஃப்ஓ வேகமாக டெபாசிட் செய்கிறது. ரயில்வே மற்றும் பிற துறைகளைப் போலவே இபிஎஃப்ஓ அமைப்பும் சமீபத்தில் தனது புதிய CITES 2.01 திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இந்த புதிய மற்றும் மேம்பட்ட அமைப்பு மூலம் வட்டியை கணக்கிட்டு அதை கணக்குகளில் வரவு வைக்கும் முழு செயல்முறையும் அதிவேகத்தில் நிறைவடைந்துள்ளது. மேலும் எவ்வளவு வட்டி கிடைக்கும்? உங்கள் அடிப்படை சம்பளம் மற்றும் அகவிலைப்படியில் 12% பிடித்தம் செய்யப்பட்டு உங்கள் பிஎஃப் கணக்குகளில் வரவு வைக்கப்படுகிறது. மேலும் உங்கள் முதலாளி சமமான தொகையை பங்களிக்கிறார். உங்கள் பிஎஃப் கணக்கில் மொத்தம் ரூபாய் 1 லட்சம் இருப்பு இருப்பதாக வைத்துக் கொண்டால் இந்த ஆண்டின் 8.25% வட்டி விகிதத்தில் நீங்கள் ரூபாய் 8250 வட்டியை பெறுவீர்கள். இதே போல பேலன்ஸ் தொகையை பொறுத்து வட்டி தொகை மாறுபடும். மேலும் பேலன்ஸ் சரிபார்ப்பது எப்படி? பிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர்கள் தங்களது கணக்கில் வட்டி வரவு வைக்கப்பட்டுள்ளதை உறுதி செய்ய தங்களின் கணக்கு இருப்பை சரிபார்க்கலாம். பயனர்கள் தங்களது இபிஎஃப்ஓ உறுப்பினர் சேவா போர்ட்டல், யூமேங் செயலி மற்றும் SMS சேவை ஆகியவற்றின் மூலம் சரிபார்க்க முடியும். மேலும் SMS மூலம் புதுப்பிக்கப்பட்ட இருப்பை சரிபார்க்க பயனர்கள் தங்களது UAN எண்ணுடன் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து 7738299899 என்ற எண்ணுக்கு EPFOHO என்ற வடிவத்தில் குறுஞ்செய்தி அனுப்ப வேண்டும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RK நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இருங்கள். நன்றி, வணக்கம்.